ஐயா இந்தாங்க ஐயா, சக்கரை எடுத்துக்கோங்க. ஐயாக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவார்ல. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் அம்மா ஆக போறேன். ஒரு பொண்ணோட ஆசையே அவளுக்கு குழந்தை உண்டான விஷயத்த முதல்ல புருஷன்கிட்ட சொல்லி சந்தோஷப்படணுங்கிறதா. ஆனா எனக்கு அந்த குழப்பம் இல்லாம போச்சு. அவர்தான் என்ன பேச வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட எப்படி சொல்லுவேன்? முன்ன மாதிரி நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்திருந்தா இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த ஊரையே 2 பண்ணிருப்பாரு. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, உங்களை மாதிரி நானும் வாயில்லா ஜீவன் ஆயிட்டேன். எனக்கு உன் கூட பேசுறது தான் இஷ்டம். ஆனா உனக்கு என் கூட விளையாடுறது தான் இஷ்டம் இல்ல. சூர்யாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு எனக்கு வேதனையை கொடுத்துட்ட. இன்னைக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டு அதை அனுபவிக்க முடியாம பண்ணிட்டிய. உனக்கு சந்தோஷம் தானே? அப்படியே இருக்கட்டும். கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதிலும் கிடைத்தது. நான்சென்ஸ். டிஎஸ் பட்டணபடி பேரன் நினைப்பா. என்னடா கரைஞ்சிட்டு இருக்க? சும்மா இருங்க, எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன உலக்க எக்ஸசைஸா? உரலே தூக்கலாம் நினைச்சேன். முடியாம உட்கார்ந்துட்டியாக்கு. நெல்லு குத்துற பொம்பளை கேக்குறா, கொண்டு போய் குடுறா. நான் பாடி பில்டர் ஆகிறது உங்களுக்கு பிடிக்காத. நீங்களே எக்ஸசைஸ் பண்ணுங்க, என்ன மாதிரி ஸ்லிம் ஆயிருவீங்க. டென்ஷன் பண்ணாதீங்கடா, போங்கடா டேய். ஐயோ மச்சான், என்னைய அடிச்ச. உங்களை யார் குடத்தை தூக்க சொல்றது? நான் எங்க குடத்தை தூக்குனேன்? இனிமே கிணமால பொருளை தூக்க கூடாது. நான் சொல்றதை கேளுங்க. முக்கியமா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய கூடாது. முக்கியமா நான் உனக்கு ஒன்னு சொல்றேன், குனியாம நிமிராம எந்த வேலையும் செய்யும். குடத்தை கீழ இறக்கி வைங்க. அட என்கிட்ட எங்கப்பா குடம் இருக்கு? பேசாதீங்க. வேகமா நடக்க கூடாது, மாடி இப்படி ஏற கூடாது. குடத்தை இறக்கி வைங்க சொல்றேன்ல. இனிமே மாங்காய் தான் திங்கணும், சாம்பல் தான் சாப்பிடணும். அட பாவிங்களா, இனி சோறு போட மாட்டீங்களா? இத பாருங்க, இனிமே நான் சொல்றத எல்லாரும் கேட்கணும். எல்லாரும் கேக்குறீங்க, பப்ளிக் மீட்டிங் நடக்குது. ஏய் இறைவா, இன்னைக்கு என்னாச்சு இவனுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, டெல் மீ. காலை டிபனுக்கு சாம்பார், மத்தியான சாப்பாட்டுக்கு மாங்காய், நைட் என்ன திங்க போறீங்க? களவாடி ஒன்னு ஃப்ரை பண்ணி திருப்பி ஓடி போயிரு. ஏமா, இன்னைக்கு உன் புருஷனுக்கு என்னாச்சு? வெறினா ஏதாவது கடிச்சு வச்சிருச்சா? இந்த புடுக்கு புடுங்குறான். குனிய கூடாதுங்க, நிமிர கூடாதுங்க, நடக்க கூடாதுங்க, படிக்கட்டு ஏற கூடாது. பிக்காரி நான் என்ன லாட்டிக்கு துணி போட்டு இருக்கேன், 1 2 நெடி இருக்கேன், ஓரமா போய் உட்கார்றா. நீ ஏமா சிரிக்கிற? நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக அவர் சொல்லிட்டு போல, நான் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்க மூலமா சொல்லிட்டு போறாரு. ஐயோ, என்ன அப்படி நடந்தது? ஒரு பொண்ணு மசக்கையா இருக்கும்போது மாங்காய் திங்கணும், சாம்பல் சாப்பிடணும். ஓ, நீ மசக்கையா? மசக்கையா? சக்கையா? அச்சா அச்சா அச்சா, அம்மா டப்பா, அப்பா டப்பா, அப்படி போடுற டப்பாங்குத்த. அது என்னது பச்சை வெள்ளை இந்த மாதிரி காவி? ஓ, தேசப்பற்ற வடகத்துல கூட காட்டுறீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் போனா வடை போண்டா பச்சையில் கூட காட்டுவீங்க போல இருக்குதே. ஓ சேடோ, வாடா 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 வாடா. என்ன சேடோ கூட நம்ம டச் பண்ண மாட்டேங்குது? நான் அவ்வளவு பேடா? நோ நோ, இந்த சேடோ ஒன்னைவே டச் பண்ணுது. இது ஏதோ சம்திங் ராங். அண்ணே, அவரு எவரு? அதான் அவரு மேல அவரு. அவரா? மேல செவர் இருக்கு, அதுக்கு மேல டவர் இருக்கு. ஆனா அந்த சேடோ வந்த பவர் தானே எனக்கு தெரியல. ஏன் குருவி கீழே விழுந்த? கூண்டுக்குள்ள போ. என்ன வேலை செய்றீங்க? நான் என்ன வேலை செய்யறேன்? குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்கீங்க. நான் எங்க குறுக்க பேசினேன்? குருவி கீழே விழுந்துருச்சு, அதை காப்பாத்தலாம். பேசாதீங்க. நான் எப்ப பேசினேன்? எந்த நேரத்துல என்ன வேலை செய்யறேன்னு தெரியல. படம் இந்த பட்டுருந்துச்சுன்னா உங்களுக்கு வேதனை, எனக்கு இல்ல வேதனை. பார்த்து வேலை செய்யுங்க, பார்த்து செய்யுங்க. ஓஹோஹோ மச்சா, இந்த இலை மரவு காய் மரவு எல்லாம் நம்ம கட்ட வேண்டாம். எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட் டீலிங் வச்சுக்க. ஏமா, என்ன பொண்ணு நீ? உண்டாகி இருக்க, ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா என்ன செய்யறது? போமா, போய் ஏசி ரூம் ரெஸ்ட் எடுமா, போமா. டேய் வாடாங்க. எல்லாரும் என்ன சார்ஜ் பண்றாங்க? என்னையே சார்ஜ் பண்றாங்க. என்ன என்னது காக்கா குருவி எல்லாம் கூடு கட்டி இருக்கு? எல்லாம் மறுத்தி வெட்டுங்க, வெட்டி சாய்ங்கடா. அம்மா இந்தாங்க பாயாசம்.
இன்னைக்கு என்ன விசேஷம் பாயசம் எல்லாம் செஞ்சிருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் திவ்யா அம்மா குழந்தை உண்டாயிருக்காங்க. என்னடி சொன்ன? என் பொண்ணோட வாழ்க்கைய சீரழிச்சவளுக்கு குழந்தை உண்டாயிருக்கா? அந்த கரு தங்காது, அது நாசமா போகும். பெரியவங்க நீங்க இப்படி சாப விடலாமா? விடுவேன். பெத்தவளுக்கு தாண்டி தெரியும் பொண்ணோட அருமை. நம்ப வச்சு கழுத்தறுத்த குடும்பம் அது. அத பத்தி இங்க யாராவது பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சாதம் போட்டுங்களா? பாயசம் போடு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.